Hi friends, this is Puviyarasi kitchen. Today recipe Shahi tukda. Hyderabad la romba famous ana dessert recipe la idhum one. Bread oil fry பண்ணிட்டு sugar syrup la ஊற வச்சிட்டு பாலை நல்லா சுண்ட விட்டு nuts எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வரும் பாருங்க டேஸ்ட் juicy spongy crispy-ஆ இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டெசர்ட் செய்யறதுக்கு நான் 3/4 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம எடுத்துர்க்கேன். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. ஏட படியாம இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க. 3/4 லிட்டர் பால் 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டி நல்லா வரணும். நல்லா கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. கடாய் ஓரத்தில் படிகிற பாலை கடாயில் சேர்த்துக்கிட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி வந்ததும் 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. பால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். 3/4 லிட்டர் பால் 1/4 லிட்டர் வர வரைக்கும் நல்லா சுண்டணும். இதுக்கு பேர் ரெபடின்னு சொல்லுவாங்க. இந்த ரெபடியை நிறைய டெசர்ட்க்கு ஸ்வீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பால் நல்லா சுண்டி 1/4 லிட்டர் அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை ஆயில் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு நான் 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட் சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் மெத்தடுமே 4 சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணணும். 1/4 லிட்டர் ரபடிக்கு 14 பிரெட் பீஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் 10 பீசஸ் தான் எடுத்திருக்கேன். ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். நல்லா சூடான எண்ணெயில் தான் போடணும். சூடு இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா ப்ரெட்டு ஆயிலை குடிச்சிடும். ஸோ நல்லா ஹீட்டான எண்ணெயில் போடுங்க. போட்டு 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ப்ரெட்டு ஃபுல்லாக கோல்டன் கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. ப்ரெட் ஃப்ரை பண்ணும்போது 2 சைடுமே குக் பண்ணுங்கள். திருப்பி போட்டு எல்லாமே ஈக்குவலாக குக் ஆகிட்டு வரணும். லைட் கோல்டன் கலர் வரக்கூடாது. கொஞ்சம் டார்க் கோல்டன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாமே எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் மற்ற ப்ரெட்டு பீசஸையும் குக் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால இப்போ ப்ரெட்டோட தன்மை வரிக்கி மாதிரி இருக்கும். நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். லைட்டாக தான் ப்ரெஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணலாம். 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். 250 ml சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. சுகர் சிரப்பு ரொம்ப திக்காகவும் ஆகக்கூடாது, ஒரு கம்பி பதத்துக்கும் வரக்கூடாது. சுகர்னால் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 8-9 குங்குமப்பூ, 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். சுகர் சிரப்பு ரெடி. ஒரு கம்பி பதம் வரல. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். நம்ம குலோப் ஜாமுக்கு ரெடி பண்ணுவோம்ல, அந்த பதத்துக்கும் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அந்த பதமும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். அப்போ தான் ப்ரெட்டில் சுகர் சிரப்பு அப்சர்வ் ஆகும். சுகர் சிரப்பு கண்டிப்பாக சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போது தான் ப்ரெட்டை அப்ளை பண்ணணும். அப்போ தான் சுகர் சிரப்பு ப்ரெட்டில் அப்சர்வ் ஆகும். இந்த பக்கம் 1 மினிட், அந்த பக்கம் 1 மினிட், ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஊறினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும். ப்ரெட்டு சாஃப்டாக இருக்கும், உடச்சிக்கும். எந்த பிளேட்டில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த பிளேட்டை எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை அழகாக இது மாதிரி அடிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரபடியை எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரெட்டை நல்லா ரபடியாலே குளிப்பாட்டணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரெட்டு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் சாப் பண்ண பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நட்ஸ் சேர்க்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். ஷாஹி துக்டா ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.